அஸ்ட்ரோ பிரபஞ்சம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் கோவிந்தராஜ். இன்றைய விடியல் வெற்றியின் விடியலாக அமையட்டும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நேயர்களே, நாம் இன்றைய பதிவில் இன்று பிரபஞ்சத்தில் இயங்கக்கூடிய நட்சத்திரத்தை பற்றி காணவிருக்கிறோம். இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 28ஆம் நாள் 10/2/2025 திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம். அப்ப இந்த புனர்பூச நட்சத்திரத்தோட பொருள்கள் என்ன அப்படிங்கிறத ரெகுலரா பாக்குற மாதிரி நம்ம பார்த்துட்டு, அந்த நட்சத்திரத்தை எந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்றைய தினம் இயக்கலாம், எந்த நட்சத்திரக்காரர்கள் அந்த நட்சத்திரத்தை பாத்தீங்கன்னா நம்ம அந்த பொருளை தவிர்த்துட்டு தானம் கொடுத்துட்டு இன்றைய வேலையை நம்ம பிரபஞ்சத்தோட ஒன்றி வாழ்வியல் பரிகாரமாக செய்யறது அப்படிங்கிறத நம்ம இன்றைய பதிவுல பார்க்க போறோம். சரிங்களா? அப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்தோட இருப்பிடங்கள் என்ன, அதாவது இந்த புனர்பூச நட்சத்திரம் இயங்கக்கூடிய இடங்கள் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அதாவது இந்த புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டாலே நெல்கதிர்னு சொல்லுவோம், அரிசி. அப்போ அரிசி கடை இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் புனர்பூச நட்சத்திரத்தின் இயக்கம் இருக்கும். அதே மாதிரி கரும்பு தோட்டம், அப்ப கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய கரும்பு தோட்டம் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்தோட இயக்கம் அதிகமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்ப இதனுடைய உணவு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கரும்பு ஜூஸ், பாயாசம், பால் சாதம். சரிங்களா? அப்போ மலர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மரிக்கொழுந்து. அடுத்து விலங்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பெண் யானை. மரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மூங்கில் மரம். தெய்வம்னு எடுத்துட்டீங்கன்னா ஸ்ரீராமர். ஸ்ரீராமர் அவதாரமான, அதாவது ஸ்ரீராமரோட நட்சத்திரம் அப்படிங்கிறதா இந்த புனர்பூச நட்சத்திரம். மரங்கள்ல பாத்தீங்கன்னா பாதம் வாரியாக 4 பாதத்துக்கும் தனித்தனியா மரங்கள் இருக்கு. ஜென்ரலா நம்ம புனர்பூச நட்சத்திரத்துக்கு எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த மூங்கில் மரம் அப்படின்னு அர்த்தம். அப்ப இதுல ஒரு சின்ன சூட்சமத்தை நம்ம பார்க்கலாம். இந்த மூங்கில் மரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா மூங்கில் மரத்தை வைத்து வளர்த்து வருவது அப்படிங்கிறது நல்லது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த வாஸ்துக்காக அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம இன்னர்லயே ரூம்குள்ளேயே பாத்தீங்கன்னா இந்த மூங்கில் செடி பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா, எல்லாருமே வளர்த்துட்டு இருக்காங்க வீட்டுல. அப்ப கம்பல்சரி இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா இந்த இன்டர் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூங்கில் செடியை உங்க வீட்டுல வச்சு வளர்த்துங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆபீஸு இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் நீங்க அதை வச்சு வளர்த்திட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும். ரொம்ப அதே மாதிரி உங்களுக்கு நல்ல அபரிதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சரிங்களா? அப்போ இயக்க வேண்டிய நட்சத்திரங்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பரணி, ரோஹிணி, திருவாதிரை, பூசம், ஆயில்யம், பூரம், ரேவதி, விசாகம், கேட்டை, பூராடம், திருவோணம், உத்திரட்டாதி, ரேவதி. அப்ப இந்த நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த புனர்பூச நட்சத்திரத்தோட பொருளாகிய கரும்பு ஜூஸ், பாயாசம், பால் சாதம் இந்த உணவுகளை பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப மலர் அப்படிங்கிறது மரிக்கொழுந்துன்னு சொல்லியிருக்கிற இந்த மரிக்கொழுந்து மலரை பூஜைக்கு நம்ம பயன்படுத்தலாம். அப்ப இந்த நட்சத்திரக்காரர்கள் நான் சொல்லியிருந்த இந்த நட்சத்திரக்காரர்கள் தான் இந்த இயக்கத்தை நீங்க காலையில செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க வேலையை தொடங்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமையும். சரிங்களா? அப்ப இந்த புனர்பூச நட்சத்திரத்தோட இயக்கங்கள் சொல்லக்கூடிய அரிசி கடை, கரும்பு தோட்டம், உணவு கரும்பு ஜூஸ், பாயாசம், பால் சாதம், மலர் மரிக்கொழுந்து, விலங்கு பெண் யானை, மரம் மூங்கில் மரம். இந்த பொருளை தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள், அதாவது தானமா கொடுக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்வினி, கிருத்திகை, மிருகசீரிஷம், புனர்பூசம், மகம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, அனுஷம், மூலம், உத்திராடம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரக்காரங்க இன்றைய நாள்ல இந்த புனர்பூச நட்சத்திரத்தோட பொருளாகிய கரும்பு ஜூஸ், பாயாசம், பால் சாதம் இந்த உணவை மற்றவங்களுக்கு நீங்க தானமா கொடுத்துட்டு இன்றைய தினத்தை துவங்குங்க. உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமையும். சரிங்களா? அப்ப இந்த இயக்கங்கள் எல்லாம் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் இயங்குவதற்கு அப்படின்னு எடுத்துட்டா இந்த நட்சத்திரத்தின் மூலியமா தான் இயங்கும். அப்ப நட்சத்திரத்தோட இந்த பொருள் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சித்தர்கள் காலத்துல இருந்தே சொல்லி வரையறுக்கப்பட்டதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப இந்த மாதிரி இயங்கும் பொழுது வாழ்வியல் பரிகாரமாக இந்த விஷயத்த நம்ம அன்றைய தினம் நம்ம ரெகுலராகவே 27 நாள் 27 நட்சத்திரங்கள் இயங்க போகுது. அப்போ ஒவ்வொரு நாளும் இயங்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தை பாத்தீங்கன்னா நீங்க ரெகுலரா கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கு. ஏன்னா அந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு சின்ன சின்ன
பொருள்ல இருந்து பூரா அணுக்கள் மூலியமாக நம்மளுக்கு வந்து ஒரு சக்தி அப்படிங்கிற விஷயம் கிடைக்குது. கல்லுக்கும் இருக்கு, தண்ணிக்கும் இருக்கு, ஆகாயத்துக்கும் இருக்கு, நெருப்புக்கும் இருக்கு. அப்போ இந்த பஞ்சபூத சக்தி மூலியமாகத்தான் நம்மளுக்கு இந்த இயக்கம் கிடைச்சிட்டு இருக்கு. அது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த விஷயத்தையும் நம்ம லாஜிக்கா புரியாம நம்ம எதுவும் இது என்ன செஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கவே கூடாது. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு வாழ்வியல் பரிகாரத்தை இன்றைய தினம் கடைபிடிச்சு உங்க வாழ்வியல் நல்ல முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்று அடியேன் நான் விரும்புகிறேன். சரிங்களா? நன்றி. வாழ்க வளமுடன். நம்ம யூடியூப் சேனலை பார்க்கக்கூடிய நேயர்கள் உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? இந்த விஷயம் உங்க ஒருத்தர் மூலியமா ஒரு 10 பேருக்கு போய் சென்றடையுதுன்னா அதுல ஒரு % புண்ணியம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? விழுந்தால் விதையாய் விழுவோம், எழுந்தால் மரமாய் எழுவோம். நன்றி. வாழ்க வளமுடன்.